நில்லுங்கப்பா. தாத்தா, அந்த மேரிஷ் ஐலாண்ட் எப்பதான் வரும்? மேப் படி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்குதும்மா. சிவா, அந்த போர்டு கொஞ்சம் பாரு. இங்க crocodiles இருக்குதுப்பா. இந்த crocodiles எல்லாம் அங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கிற லேக்ல இருந்து வர்றதா சொல்றாங்க. லேக்ல இருந்து சில நேரத்துல இங்க வர்றதாவும் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த டூரிஸ்டுமே அதை பார்த்ததே இல்ல. எனக்கு crocodilesனா ரொம்ப பயம் சிவா. நீ டக்குனு ஏதாவது பண்ணு. இந்த பயத்திலேயே எனக்கு இப்போ பசி அதிகமாயிடுச்சுப்பா. யுடி, ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. ஒரு தடவை இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல ஒரு பெரிய முதலை வந்துருச்சு. அது கிட்ட போக கூட யாருக்கும் தைரியமே இல்ல. ஆனா நான் தான் அந்த நேரத்துல அந்த முதலையோடைய வாலை புடிச்சிட்டு போய் பக்கத்துல இருந்த ஏரியில அப்படியே தூக்கி போட்டேன் தெரியுமா? அப்புறம் அந்த முதலை கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏய் முதலை, இதுதான் உன் இடம். இனிமே ஊருக்குள்ள வந்த உன்னை மாறு கை மாறு கால் வாங்கிடுவேன். அதுதான் உன்னோட கடைசி நாள்னு சொன்னேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சின்ன crocodile பார்த்து அதோட அம்மா crocodile சொல்லும், அங்க லட்டு சிங் வந்துகிட்டு இருக்காருன்னு. புரிஞ்சதா? போங்க சார். முதல்ல வந்துருச்சு. எல்லாரும் சீக்கிரமா தண்ணியை விட்டு கரை பக்கம் போங்க. முதலுக்கு தண்ணியில யானை பலம் இருக்கும்னு சொல்லுவாங்க. தரையில அடுக்கு கொஞ்சம் பலம் கம்மிட்டா எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா நீ அதோட வாலை பிடிச்சு அந்த பக்கம் கொண்டு போப்பா. ஏண்டா நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டே இருப்பியா? கம்முனு நீந்திட்டு வா, நம்ம தப்பிச்சாகணும். பசங்களா வாங்க வாங்க சீக்கிரம் வா. லட்டு சிங் சார், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார். எனக்கு இந்த crocodile பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. எப்பெல்லாம் எனக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பசியும் வரும் சார். ப்ளீஸ் போட்ல இருக்கிற என்னோட லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். யூடி, நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு அந்த பேக்கை கொண்டு வந்தேன்னா அந்த crocodileக்கு நான் இல்லடா சாப்பாடா மாறிடுவேன். யுடி, எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். உனக்கு சாப்பாடு தான் இப்ப முக்கியமா? என்னப்பா பண்றது? எனக்கு பயத்துல இன்னும் அதிகமா பசிக்குது. நம்ம லட்டு சிங் சாரால தான் என்னோட லஞ்ச் பேக் எடுக்க முடியும். ஓஹோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ரிமோட் கண்ட்ரோலால சைக்கிளை இங்க கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த முதலைய நான் எப்படியாவது அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அதுக்குள்ள நீங்க போட்டை ரெடி பண்ணிடுங்க. சிவா, நான் போட்டை ரிப்பேர் பண்ணிடுறேன். நீ ஆனா அந்த முதல்ல இங்க இருந்து எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போயிடு. ஓகே, டன். எப்படியோ சைக்கிள் இங்க வரத்தான் போகுது. அதுலயே என்னோட பேக்கை கொண்டு வர வையன் ப்ளீஸ். நீ எவ்வளவு பெரிய சாப்பாட்டு ராமன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியுது. நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா? என்னோட ரிமோட். இப்ப நான் தான் சைக்கிள் கிட்ட போயாகணும்.
பண்ற? கடவுளே, இந்தா உன் சாப்பாட்டு பேக் வந்துருச்சு. சும்மா அந்த முதல்ல முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே அந்த முதல்ல பசியில சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவனை பாருங்களேன், இந்த டென்ஷன்ல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. என்னமோ பல வருஷம் சாப்பாடே பார்க்காத மாதிரி. யாருக்கு தெரியும், ஒருவேளை இதுதான் நான் சாப்பிடுற கடைசி சாப்பாடோ என்னவோ. டோன்ட் டிஸ்டர்ப், என்ன சாப்பிட விடுங்கப்பா. டேய், மொத்தத்தையும் சாப்பிடாதடா, எங்களுக்கும் ஏதாச்சும் மிச்சம் வச்சு கொடு. லட்டு சிங் சார், நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? யாராவது பண்ணுங்க சார், புடிச்சு ஜெயில போடுங்க சார். அதான் என்ன சொல்றீங்க தாத்தா? சட்டத்துல முதலையெல்லாம் பிடிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இப்படி ஒரு ராகத்தை நான் கேட்டதே இல்லையா லட்டு சிங். அதுவும் இல்லாம கேவலமா பாடுறீங்க போங்க. அச்சச்சோ. தாத்தா, உங்க பக்கத்துல முதல்ல கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. பின்னாடியா? இந்த முதலைக்கு சங்கீதனா என்னன்னு இப்ப காட்டுறேன். என் பாட்டாளத மயக்கி காட்டுறேன் பாருங்க. இப்போ முதலகவா சங்கீதம் கேளு சாரேகா நில்லே முதல. சூப்பர் தாத்தா, உண்மையிலே இது செம ட்ரிக் தான். சங்கீதம் தெரியாது, ஞான சூனியம். யோ 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 லட்டு சிங்க, முதல்ல போயிடுச்ச எந்திரியா. யோ என்ன இது? முதலையோட வயிற்றுக்குள்ள கூட ஆகாயம் நீல கலர்ல தெரியுது. அடாடாடாடா, முதல்ல வயிற்றுக்குள்ள நீ போகவே இல்லப்பா. இது உண்மையான வானம்டா. எந்திரிச்சு பாரப்பா. தேங்க்யூ தாத்தா, இன்னைக்கு உங்க பாட்டாளாத முதலையோட விட்டு எங்களை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. இருக்கு என் சங்கீதத்தோட பெருமை எப்பயாவது புரிஞ்சது இல்ல உங்களுக்கு? தாத்தா, எக்காரணத்தை கொண்டு தயவு செஞ்சு பாடுறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அப்பதான் அந்த முதல்ல கிட்ட இருந்து நம்ம ரொம்ப நேரம் தப்பிச்சிருக்க முடியும். ப்ளீஸ் தாத்தா. தாத்தா, நீங்க நல்ல பாட்டு பாடுங்க. நானும் ஆஜியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம். எப்படி? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம இப்ப எப்படியாவது போட் கிட்ட போயாகணுமே. எப்படி போறது? அந்த போட்டை எங்க கொண்டு வந்துடலாம்? எப்படி கொண்டு வர்றது? அவ்வளோ பெரிய முதல்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு. லட்டு சிங் சார் அதை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழறாரு. இந்த மரத்துல இருக்கிற விழுதெல்லாம் எடுத்து படகு மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் அதுல போட்டை கட்டி அதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். குட் ஐடியா ரேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விழுதையும் கட் பண்ணிடுங்க. காப்பாத்துங்க சிவா, காப்பாத்து. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பயமா இருக்கு. சிவா, காப்பாத்து. சிவா, அந்த முதல்ல ஆடிக்கிட்டு தான்ப்பா வருது. டக்குன்னு ஏதாவது பண்ணு. சிவா, சிவா, எப்படியாவது என்ன காப்பாத்து. நான் அந்த முதலுக்கு தீனியாக விரும்பல. என்ன காப்பாத்து. ஜாக்கிரதை சிவா. வெரி குட். இப்ப அதால வாய மூடவே முடியாது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன தைரியம் உனக்கு? என்னையும் சாப்பிட வரியா? நீ ஒழுங்கான முதலையா இருந்தா இப்ப வா என்கிட்ட. ஆதி, இந்த முதல்ல வெளியே வராதுன்னு ரொம்ப சேலஞ்ச் பண்ணாத. வேற ஏதாச்சும் வந்தா என்ன பண்ணுவ?
பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஏன்பா பசங்க பிரச்சனை இருக்கும்போது உனக்கு பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்காயா? ஆடாடலக்கா ஜனக்கே யாரேகா இந்த முதல்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு பாத்தியா? தன்னோட வாயில இருந்து குச்சி எடுக்கிறதுக்காக தான் அது தாத்தா கிட்ட போயிருக்கு ரேவா. சிவா, எனக்கு இன்னமும் அந்த crocodile நம்மள இந்த இடத்தை விட்டு போக விடாதுன்னு நினைக்கிறேன். அதுவா நாமளான்னு பாத்துடலாம். சீக்கிரமா விழுத ரெடி பண்ணுங்க. அந்த crocodile நம்ம போட்டை பிடிச்சு இழுக்குதுப்பா. ரொம்ப ஹெவியா இழுக்குது. அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த போட்டை மட்டும் நம்ம இழுத்தா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவோன்னு. எல்லாரும் நல்லா இழுங்க. கூட்டுச்சிகளே ஐலஷா தம்மு கட்டி இழுங்க. ஐலசா சிவா சிவா சீக்கிரமா போட் கிட்ட போங்க. இதுதான் சரியான நேரம். கமான் சீக்கிரம் போங்க சார். ஓகே. தாத்தா, லட்டு சிங் சார், முதல்ல இப்ப உங்ககிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. திரும்பி போங்க, சீக்கிரமா போங்க. அச்சச்சோ. அடடா அட எதிரியாயோ லட்டு சிங்க. இது ஆவாது. வயசான காலத்துல இதெல்லாம் தூக்க வேண்டியது இருக்கு. உன்னெல்லாம் யார் யார் போலீஸ்ல சேர்த்தது? குப்பையை கட்டியா முதல்ல. என்னோட ஷூ போறியா? நான் கணக்கணக்கிற அந்த ஆளு. சீக்கிரம் 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 போங்க போங்க போங்க. லட்டு சிங் சார், சீக்கிரம் ஓடுங்க. தாத்தா கொஞ்சம் சீக்கிரம் போங்க போங்க. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க போங்க. காலு போங்க போங்க தாத்தா, சீக்கிரம் போங்க.
அடடா சிவா ஒண்ணு மசக்க மாதிரி மயங்கி விழுந்துகிட்டு தம்பி லட்டு சிங்கு எழுதிரி லட்டு சிங்கு இந்த தடவை நான் நிச்சயமா முதல்ல வயிற்றுக்குள்ள தாய் இருப்பேன். எனக்கு ஆகாயமும் தெரியல, எதுவும் தெரியல. மூஞ்சல மீசைய மட்டும் பெருசா வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறீங்க. எந்திரிங்க ஐயோ, போய் போட்டோ ரெடி பண்ண சீக்கிரம். முதல்ல ஓடி போயிடுச்சியா? ஓடி போச்சா? அது எப்படி ஓடி போச்சு? எனக்கும் அதுக்குமான சண்டை இன்னும் பாக்கி இருக்கு. crocodile lake இங்க இருந்து தான் அதுங்கெல்லாம் தப்பிச்சு அந்த இடத்துக்கு வந்துருது போல இருக்கே. போட்டோ எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் இதை காட்டலாம். எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சிவா, நம்ம போட்டு இப்ப கிளம்ப தயாரா இருக்கு. நல்ல வேலை பண்ணீங்க லட்டு சிங் சார். இப்போ நம்ம நேரா அந்த ஐலாண்டுக்கே போலாம். எவ்ரிபடி ரெடி? எஸ். நோ. எல்லாரும் சரியா தான் சொல்றாங்க சிவா. இப்ப நம்ம பேசாம திரும்பி போயிடலாம்ப்பா. அது மட்டும் இல்ல, ஐலாண்டுக்கு போகாமலே நமக்கு ஏகப்பட்ட அட்வென்ச்சர் கிடைச்சிருக்குது இல்ல? ஓகே தாத்தா, நீங்க சொன்னா சரிதான். நாம திரும்பி வீட்டுக்கே போலாம். யோ, யா பண்றீங்க? அச்சோ, மறுபடியும் வராப்பா. இந்த போட்டு
ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. என்னன்னு பாரு. தாத்தா ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. ரொம்ப ஆசைப்படுறீங்க. செல்கிறோம் விடை கொடு போட்டே நீ கிளம்பு, நாங்கள் செல்ல வேண்டும் நீ கிளம்பு. செல்கிறோம் விடை கொடு, நாங்கள் செல்கிறோம். சென்று விட்டோம், சென்று வருகிறோம், திரும்பி வர மாட்டோம். அச்சச்சோ, என்ன இது? பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் வேதா சிட்டியை நோக்கி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இங்க நிலச்சரிவு ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நம்ம எல்லார்கிட்டயும் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். லட்டு சிங் சார், பக்கத்துல இருக்கிற மலையில இருந்து பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் வேதா சிட்டியை நோக்கி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் உடனே அலர்ட் பண்ணுங்க. என்னது கல்லா? எங்க? எப்படி? எங்க இருந்து? ஏன்? தக்காளி. என்னது? அந்த குழந்தை யாருப்பா? பாவம் ஊதிச்சு, யாராவது காப்பாத்துக்குப்பா, காப்பாத்துக்கோ. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். சிவா, இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு நம்ம வேதாஸ் நகர்ல ஏற்பட்டதே இல்லையேப்பா. ஆனா திடீர்னு எப்படி இந்த மாதிரி? ரேவா, நேச்சுரல் கலாமிட்டி சொல்லிட்டு வராதுப்பா. அந்த காலராஜா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. அவரோட கோபத்துக்கு நீங்க எல்லாரும் ஆளாக போறீங்க. அவரே இந்த விஷயத்த சொன்னாருப்பா. அப்படியா? யார் அந்த காலராஜா? அவன் வீடு எங்க இருக்கு? அவன் போன் நம்பர் கொஞ்சம் கொடு. அது சரி, நீ எப்படி பேசுன? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. மகனே, ஒரே நேரத்துல இத்தனை கேள்வி கேட்க கூடாது. கொஞ்சம் மூச்சு தான் எடுத்துக்கோயம்பா. நான் தான் காட்டுவாழ் பாபா. காட்டுக்குள்ள பல யுகங்களா தவத்துல இருக்கிறவன். அப்படி காட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அந்த காலராஜா கிட்ட இப்ப என்னால பேச முடியுது. காலராஜா சொல்றது ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போக முடியுமா அவ்வளவு சீக்கிரம் போங்க. இல்லனா இந்த மாதிரி இயற்கை சீற்றம் அடிக்கடி நடக்கும். ஆனா தப்பு நாங்க என்ன பண்ணோம்? அவர் கோபலாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த காட்டு பகுதியை நீங்க எல்லாரும் சேதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. காலங்களின் ராஜாவா, காட்டு வாழ் பாபாவா, என்ன கதையா? சரி, உங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. அரே ஓ சம்போ, இனி எல்லாமே உங்க இஷ்டம். அந்த காலராஜாவோட கோபம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை நான் சொல்லியும் புரிஞ்சுக்க நீங்க தயாரா இல்ல. இன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஒரு அழிவு இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சொல்லுங்க காட்டுவாழ் பாபா, இன்னைக்கு நம்மளோட ரைடு எப்படி இருந்தது? வேலைன்னு வந்தா சுறுசுறுப்பு, தடன்னு வந்தா அது எல்லாத்தையும் நொறுக்கு. ரைடு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊரை நம்ம உடனே காலி பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நான் என்னோட மவுண்டன் சிட்டியை உருவாக்க போறேன். சரியா ஒரு மாசத்துல இங்க இருக்கிற எல்லா மக்களையும் நான் காலி பண்ணல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். பாத்தரலாம். ஆனா இந்த காட்டுவாழ் பாபாவோட பேச்சு யாரும் கேட்கற மாதிரியே தெரியல பாபா. கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. இல்லன்னா வேலைன்னு வந்தா சுறுசுறுப்பு, தடன்னு வந்தா நொறுக்கு. சூரியன் மறைய போகுது. போங்க, அடுத்த ரைடுக்கு தயாராகுங்க. எல்லாம் ரெடியா?
பாய் பாய், வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஐயோ என்னையா இது? அட கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ராத்திரி ஆரம்பிச்சது, கல்லு உருண்டு வர தொடங்கிடுச்சு. லட்டு சிங் சார், இதுதான் தயவு செஞ்சு வேதாசிட்டியோட சொல்லுங்க, நிலைமை. இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாருங்க, இது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி. இத நிப்பாட்டுறதுக்கு என்கிட்ட இல்ல, யார்கிட்டயுமே எந்த வழியும் இல்ல. வழி இருக்குப்பா, வழி இருக்கு. இந்த ஊரை விட்டு போங்க, இந்த ஊரை காலி பண்ணிட்டு போங்க, இல்லனா எல்லாமே அழிஞ்சு போயிடும். தேங்க்யூ சிவா. இங்க பாருங்க காட்டுவாழ் பாபா, நீங்க எங்க ஸ்டுடியோவுக்குள்ள வந்து ஒரு இன்டர்வியூவை கொடுக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. என் இன்டர்வியூ யார் கேப்பா? யாரு உயிரோட இருப்பான்னு சொல்லுங்க. பாபா பாபா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். இந்த ஊரையோ எங்களையோ நீங்க தான் காப்பாத்தணும் பாபா. தயவு செஞ்சு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க பாபா. என்னால இந்த அழிவை கொஞ்ச நேரம் தள்ளி போட முடியும், ஆனா அந்த காளராஜாவோட கோபத்தை தணிக்கிற சக்தி எனக்கு இல்லையே. எல்லாரும் நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், பாஸ் நம்மள நிறுத்த சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஓகே, எல்லாரும் நல்லா கேளுங்க. பாஸ் நம்மள பின்னாடி போக சொல்றாரு, ரிவர்ஸ்ல போகணும். சீக்கிரம் பா, பாஸ் வேற ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க போலாம், வாங்க. காளராஜா உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தான் கொடுத்திருக்காரு. இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க, இல்லனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரேவா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. முதல்ல நான் இந்த பாபாவை ஃபாலோ பண்ணணும். காட்டுவாழ் பாபா கிட்ட இவ்ளோ காஸ்ட்லியான காரா? இங்க போ டிரைவர், அந்த பையன் ஃபாலோ பண்றான். அவன் கண்ணில் படாம வேகமா போ.
ஊருக்குள்ள வந்த அந்த காட்டுவாழ் ராஜா போட்டிருந்த ட்ரெஸ் ஆச்சே. இந்த மாதிரி நடக்கிறத நான் ஸ்டோரிஸ்ல கூட கேள்விப்பட்டதில்ல. நிலச்சரிவுல இருந்து வர பாறைகளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதோட வர பாறை எங்க போகுதுன்னு யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியாது. ஒரு பாறை கூடவா நம்ம ஊர்ல நிக்கல. எனக்கு என்னமோ அடுத்த தடவை நாம அந்த பாறைகளை ஃபாலோ பண்றது நல்லதுன்னு தோணுது. அங்க பாரு, மறுபடியும் பாறைகள் வருது சிவா. ஓவரா போய்கிட்டு இருக்கு. என்னோட ஏரியாவுல இனிமே இந்த மாதிரி கல்லு ஓடவே கூடாது. எப்படி நிப்பாட்டுறன்னு மட்டும் பாரு. பாறாங்கல்ல சார், ஒழுங்கா ஓடிடுங்க. இப்ப நீங்க ஓடல, வாழ்க்கையில அப்புறம் ஓடவே முடியாது. நான் ஓடிடுறேன். ஒன்னும் ஆகல. போயிருச்சுங்களா? சொன்னா கேட்கணும். ரேவா, லட்டு சிங் சார் கூட்டிட்டு நேரா மலைக்கு மேல வந்துரு, சரியா? எப்படி ஒரு பெரிய பாறை ஆட்டோமேட்டிக்கா அது வந்த வழியாவே மலை ஏற முடியும்? ரொம்ப சந்தேகமா இருக்கே. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு திருட்டு வேலை இருக்கு. பையன் மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு போய் புரியவை, நம்ம வழியில யாரு வந்தாலும் அவனை சுக்குநூறு ஆக்கிடுவோன்னு. ஓகே பாஸ். வாங்க, நாம அந்த பையனுக்கு யாருன்றதை காட்டலாம். அந்த பையனை பிடிங்க, அவன் மலை மேல வரவே கூடாது. யார் கூட மோதுறோன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க பையா, உனக்கு தெரியாது. நான் வேலைன்னா சுறுசுறுப்பு, வழியில எதை வந்தாலும் நொறுக்குங்கிறவன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அதுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்படாத. ஆட்டம் இன்னும் முடியல தம்பி. காலராஜா, இந்த பையனை சும்மா விட்டுறாத. நான் சொன்னது உடனே இந்த இடத்துல நடந்தாகணும். இந்த கதையை ஒண்ணும் தெரியாத எங்க ஊர் ஜனங்க கிட்ட சொல்லுங்க. உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இங்க இருக்கிற பாறைங்க எல்லாம் நீங்க சொல்றத கேட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க ஒண்ணும் காட்டு வாழ் பாபாலாம் கிடையாது. இதெல்லாம் நீ எதுக்காக பண்றன்னு லட்டு சிங் சார் வந்தா தெரிஞ்சிரும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையனை பிடிங்க. இவன் மட்டும் தப்பிச்சான் நம்ம ஒட்டுமொத்த பிளானும் வெளியே வந்துடும். என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க பாப்போம். விடாத புடி நசுக்கவன. நம்ம வழியில வந்து குறுக்கிட்டவன சுக்குநூறா நொறுக்கி ஆகணும். நான் என் கார சொல்லலடா, அந்த பையனை தாண்டா நொறுக்க சொன்னேன். Hands up! You are under arrest! குறி வச்சு தாக்குறீங்க. ஐயோ என்னடா பாவம் பண்ண உனக்கு? இந்த லட்டு சிக்க பாவம்னு பார்த்து விட்டுற மாட்டியாடா? எப்ப பார்த்தாலும் என்னையே ஏன்டா ஓட விடுற? விடுறா டே. இல்லடா டே. கான்ஸ்டபிள் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண? சார் சார் என்னாச்சு? அச்சோ சார். சூப்பர். போடு. ஏண்டா உங்க மண்டையும் கல்லு மாதிரி மாறிடுச்சாடா? என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல காரு, இப்ப நானா? உங்களை அச்சோ. வேணா நிப்பாட்டு, சொல்ற கேளு. ஓட முடியல. நிப்பாட்டுக்கடா. சொல்றத கேளுங்க. நிப்பாட்டு. டேய், நீங்க ஏன் ஆளுங்களா இல்ல அவ ஆளுங்களாடா? அந்த பையனை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க. என்னோட இத்தனை வருஷம் உழைப்பாவை கெடுத்துட்டான்டா. என்ன அழிச்ச உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். வேலைன்னு வந்தா சுறுசுறுப்பு, நடுவுல எவ வந்தாலும் அவனை நொறுக்கு. நம்ம பஞ்சு நான் வரேன். 2 எத்தனை ப்ரோஸ்லே படம் பார்த்திருப்பேன். விடாதீங்கடா, அடிங்க.
ஹலோ இன்ஸ்பெக்டர், எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பாப்பீங்க? வாங்க வேலை பாருங்க. அரஸ்மி என்ன அடிக்கிறாவ. நான் என் டைலாக மாத்திக்கிறேன். சிவா கிட்ட எவன் பிரச்சனை பண்றானோ அவதான் சுக்குடுரா போவா. காப்பாத்துங்க, கைது பண்ணுங்க. ஐ எம் சரண்டர். சட்டம் கடமை செய்யட்டும். Hands up! You are under arrest. லட்டு சிங் சார், நீங்க அங்க துப்பாக்கி தூக்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டாங்க.